வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் படி நான் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் டாபிக் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் அந்த ஷெட்யூல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மொதல் டாபிக் இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் மூலயமாவும் சரி, இயல் வைஸாகவும் சரி, நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதே போல் மதிப்பீட்டு கேள்வி, மொழியால் ஆல்பம் எல்லாமே சேர்ந்து நம்ம பார்த்துப்போம். பட் இந்த டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸில் வர டாப்பிக்கில் என்ன ஹெட்டிங்கோ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வீடியோவுக்கும் இயல் கான்செப்டில் பார்க்குற வீடியோவுக்கும் நம்ம டாபிக் வைஸாக நம்ம பார்க்குற வீடியோவுக்கும் இதான் வித்தியாசம். ஓகே, மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த இன எழுத்துக்கள் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 6th செகண்ட் டேர்மில் இங்கே கவர் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த இன எழுத்துக்கள் ஆல்ரெடி நான் டெமோ கிளாஸ்லேயும் கொடுத்துருந்தேன். மொத்தம் ஒரு முக்கியமாக ஒரு 9 இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சாவே போதும். அழகா இதற்கான எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். எல்லா இயலோட பேக் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு சில பயிற்சி கணக்குகளில் இந்த மாதிரி இன எழுத்துக்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே அந்த அப்பப்போ அந்தந்த டாபிக் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே அந்த 9 இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு புக் பேக்கில் இந்த இன எழுத்துக்கள் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில் இருக்கும்? இப்போ தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் வந்துட்டு அதோட ஒலிக்கிற முறை, அதாவது ஒலிக்கும் முயற்சியிலையும் பிறக்கும் இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஒற்றுமை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது உருவானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எதன் அடிப்படையில் இன எழுத்துக்கள் உருவானுச்சு அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை இருக்கும்? ஒலிக்கும் முயற்சியிலையும் பிறக்கும் இடத்துலையும் ஒற்றுமை இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. இப்போ இந்த கேட்டகரியில் வர்றது தான் என்னென்னு எடுத்துக்குவோம்? இன எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயினானது நமக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மெய்யெழுத்துக்களில் 3 கேட்டகரி: வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வல்லின எழுத்துக்களில் கா, சா, தா, பா, கச, தப. ஓகேவா? ஸோ கா, சா, தா இது எல்லாமே நம்ம வல்லின எழுத்து அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். கசட தபர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் காசா ட தபா ரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். அதே போல் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஞன ஞமன. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சுவலாக ஞன நமன. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள். அதே போல் எரல வரல. ஓகேவா? ஸோ யா ரா லா வரல. ஓகேவா? அதனால் வள்ளல. இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அது அந்த கசட தபர வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரல வள்ளல, இடையினம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம்னா இந்த 6ம், இதுக்கு இணை எழுத்தா என்ன வரும்? இந்த மெல்லின எழுத்துக்கள் வரும். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி நான் வந்து அந்த இயல் கான்செப்டில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? ஒவ்வொன்றுக்குமே அதோட இன எழுத்துக்கள், அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட இன எழுத்து கா வரிசை. ஓகே, அது காவா இருக்கலாம், கா அப்படிங்கிறது இருக்கலாம், கீயா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கா வரிசை. இது ஃபஸ்ட்டு. அது எத்தனை ஜோடின்னு பாருங்களேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சு அப்படிங்கிற எழுத்தோட மெல்லின எழுத்தோட இன எழுத்து சா வரிசை. அது இச்சுன்னு இருக்கலாம், சா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்போ மஞ்சள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சா வரும். அதே இது இஞ்சி அப்படின்னு சொன்னோம்னா சி அப்படின்னு வரும். அப்போ அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மூணாவது ஜோடி என்ன? இன்னுன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து அது டா வரிசை அப்படிங்கிறதா வரும். ஓகே, அது இட்டா இருக்கலாம், எட்டுங்கிறது வராது, டா அப்படிங்கிறதா டா வரிசை. டா, டூ, இந்த மாதிரி நண்டு, வண்டு, மண்டபம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ரைட். அடுத்து இந்த 4வது ஜோடி இந்தோட இனவரிசையில் இது வரும், தா வரிசை வரும். இப்போ பந்து, அதே போல தந்தம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கு அடுத்து தா வரிசை வரும். அடுத்து 5வது ஜோடி என்ன? இம்முக்கு அடுத்து இப்பு, அதாவது பா வரிசை. இப்போ பம்பரம், பாம்பு, இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா இம்முக்கு அப்புறம் அந்த பா வரிசை வருதுல்ல. அடுத்து 6வது ஜோடி என்ன அப்படின்னா இன்னுக்கு அடுத்து
ரா வரிசை. இப்போ மன்றம், குன்று இந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தையில் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி. ஓகே, ஸோ இதுதான் இந்த இன எழுத்துக்கள் ஜோடி. மொத்தம் 6 செட்டு. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்கள் கவனிங்க. நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இப்போ இதே நீங்கள் கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வல்லின எழுத்துக்கு அடுத்து மெல்லின எழுத்து வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. கிடையாது. மெல்லின எழுத்துக்கு அடுத்து, மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ திங்கள், இப்போ இங்குக்கு அப்புறம் காங்கிறதான வருது. அதே போல் மஞ்சள், இஞ்சுக்கு அப்புறம் சா வரிசை. அடுத்து மண்டபம், இன்னுக்கு அப்புறம் டா வரிசை. அதே போல் இந்துக்கு அப்புறம் தா, சந்தனம் அப்படிங்கிறதுல. அடுத்து அம்பு அப்படிங்கிறப்போ இம்முக்கு அப்புறம் பா வரிசையில் பூ அப்படிங்கிறது. அதே போல் இந்த இன்னு 2 சொல்லி இன்னுக்கு அப்புறம் ரா அப்படிங்கிற வரும். இதான் இதற்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இது போக இப்போ நம்ம எதிரண்டையும் நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். வல்லின, அதாவது மெல்லின 6 எழுத்துக்களும் வல்லின 6 எழுத்துக்கள் தான் ஜோடி அப்படிங்கிற பார்த்தோம். அப்போ இடையின எழுத்துக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தது. நாங்கள் 6 பேர் மட்டும் ஒரு குரூப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த 6 எழுத்துக்கள் மட்டும் ஒரே இனம். அப்போ இது மூலயமா வார்த்தைகள் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்குள்ளேயே வார்த்தைகள் வந்துக்கிறோம். இப்போ ஒருவேளை இவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ செவ்வாழை அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா ஒன்று இவுக்கு அப்புறம் அந்த வாய் அப்படிங்கிற வந்துடுது. ஓகேவா? அடுத்து செல்வம் நீங்கள் பாருங்க. செல்வம் மோஸ்ட்லி 2வது எழுத்து நம்ம கெஸ் பண்ண அப்படின்னாவே அது என்ன எழுத்து அப்படிங்கிறது. இப்போ எள்ளுக்கு அப்புறம் வா, அப்போ எள்ளும் இந்த இடையினம் தான், வா வரிசையும் வந்துட்டு இடையினம் தான். அப்போ இதுக்குள்ளேயே வந்துடுது. இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். இப்போ அதே போல் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. ஸோ வாழ்வு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இல்லுக்கு அடுத்து அதோட ஒரே இனத்திலே வந்துடும். ஓகே, இடையின எழுத்துல இப்போ வா வரிசைங்கிறது வருதானே, ஊ அப்படிங்கிறது வா வரிசை. இந்த மாதிரி தான் இடையின எழுத்துக்கள்லாம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒன்றா வந்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு போகலாம். நீங்களும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுறத இப்போ இங்கே புக்கில் கொடுக்காத ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கவனிங்க. இப்போ உயிர் எழுத்து எப்படி மெய்யெழுத்துக்களில் அதோட இன எழுத்துக்கள் நம்ம இவ்வளோ தூரம் கேட்டகரி பிரித்தோமோ அதே போல் உயிர் எழுத்துக்கள்லையும் நம்ம இந்த கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்போ நம்ம அதை வாசிக்கும் போது இப்போ ஆக்கடுத்து ஆ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, ஆக்கடுத்து ஆ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே இது ரெண்டும் ஒரு ஜோடி. அதே போல் ஈக்கு அப்புறம் ஈ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊக்கு அப்புறம் ஊ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு ஜோடி. அப்போ உயிரெழுத்துக்களை இது ஒரு ஜோடி, இது 2வது ஜோடி, இது 3வது ஜோடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ஏக்கு அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குறிலுக்கு நெடில் இன எழுத்தாகவும் நெடிலுக்கு குறில் இன எழுத்தாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏக்கு ஏ சொல்லுவோம். அடுத்து 5வது என்ன, ஓக்கு ஓ அப்படிங்கிறது இது தெரியும். அப்போ மீது 2 எழுத்து மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தும் அவ் அப்படிங்கிற ஒரு எழுத்தும் தனியாக இருக்கும். இதுக்கு யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஐ அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஈ அப்படின்னு முடியும். ஐ அப்படின்னா லாஸ்ட்டில் ஈன்னு முடியும். அப்போது ஐயோட இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஈ அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அவ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அவ்வு லாஸ்ட்டில் ஊன்னு முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லாஸ்ட்டில் ஊன்னு முடியறனால அவ்வுக்கு இணை எழுத்து ஊ அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு ஜோடி அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த 2 பாக்ஸில். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இது 6வது பாயிண்ட்டும் 7வது பாயிண்ட்டும் இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ ஐயன் உயிரெழுத்து ஐயன் இணை எழுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க, இ. அதே போல் உயிரெழுத்து அவ்வின் இணை எழுத்து என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சு 7வது பாயிண்டா. இப்போ 8வது பாயிண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குறில் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இது 8வது பாயிண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஐக்கு வந்து ஈங்கிற இணை எழுத்து, அவுக்கு வந்துட்டு ஊங்கிற இணை எழுத்து அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. 9வது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ மெய்யெழுத்துக்களில் நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்குகளில் அந்த இணை எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பயன்படுத்துவோம். பட் உயிர் எழுத்துக்களில் இந்த மாதிரி இணை எழுத்துக்களை வச்சு நம்ம சாதாரண பேச்சு வழக்கு பயன்படுத்த மாட்டோம். எங்கே பயன்படும்,
அளபடையில மட்டும் வந்துட்டு நம்ம உயிர் எழுத்துக்களை அதோட இணை எழுத்துலாம் வந்து பயன்படுத்தி நம்ம கவிதை இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் எழுதுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஓதல், தூவும், ஓகேவா, தளி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள்ல ஒரு சில இடங்கள்ல சிறப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும், மிகைப்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி அளபடை இதில் இன எழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்க ப்ராக்டிஸ் தான். இங்கே உங்கள் ஒரு பாடல் கொடுத்துட்டு இப்பாடல் இடம்பெற்றுள்ள இன எழுத்து சொற்களை எழுதுக அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாரு, இங்குக்கு அப்புறம் கா, இது ஒரு ஜோடி. இங்கே இப்போ இதில் இப்போ அதே போல் இங்கே வந்தாலே இந்துக்கு அப்புறம் தா வரிசை, இந்துக்கு அப்புறம் தா வரிசைன்னு இருக்கா, இஞ்சுக்கு அப்புறம் சுவரிசை. அது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி இது வரைக்குமே இன எழுத்துகள் இருக்குது. அதே போல் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ போன்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கொண்டு அப்படிங்கிறது, வந்தாலே, நின்றாலே, தந்தாலே, சாரி வந்தாலே, வந்ததே, தந்ததே, ஓகேங்களா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத அழகாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போது இதில் இருந்து ஆல்ரெடி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், நீங்கள் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எழுத்து பிள்ளையை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ அதுதான் அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் அப்படிங்கிற மாதிரி இங்கே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மெல்லினம் என்ன, இப்போ ஞான ஞமன அப்படிங்கிறத மெல்லியம் பார்க்குறோம். ஸோ அதாவது ஞான நமன இதான் வந்து மெல்லினம். அப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ இங்கே இஞ்சு அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மெல்லினம் இருக்குது. அதே போல் இங்கே இந்து அப்படின்னு இருக்குன்னா இப்போ இங்கே இந்த நா அப்படின்னு இருக்குது. அதே போல் இங்கே இன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போது ஆக்சுவலாக வந்துட்டு இதோட இன எழுத்து இடம்பெறாதது அப்படின்னா இந்த கண்ணில் அப்படிங்கிறதா வரும். இப்போ இங்கே நமன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம்ல, அப்போ மாவோட இன எழுத்து அந்த பா வரிசை. ஸோ அப்போ இதுவும் வந்துருச்சு. அப்போ இங்கே தான் வந்துட்டு அதோட இன எழுத்து வரலை. இன்னோட இணை எழுத்து டா வரும். ஆனால் இங்கே கண்ணில் அப்படிங்கிறது அந்த டா இல்லாத வார்த்தையாக இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னா இந்த கண்ணில் அப்படிங்கிறதா. ஓகேவா? அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நான் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக இன எழுத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வார்த்தைகளில் என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது 3 சொல்லி இன்னு இருக்குது அப்படின்னா அதோட இன எழுத்து கண்டிப்பாக டா வரிசை வரும் அப்படிங்கிற, அப்போ இந்த வார்த்தை கரெக்டு. ஓகே. அடுத்து இங்கே 2 சொல்லி இன்னு இருந்தால் அதோட இன எழுத்து தான் வரும். அப்போ மோஸ்ட்லி இன்னுக்கு அப்புறம் இந்த ரா அப்படிங்கிற வரிசை, இந்த ரா வரிசை தான் வந்திருக்கணும். இங்கே பாருங்க, வென்றான்ட்டு இந்த ரா இருக்குது. அப்போது இந்த வார்த்தை தவறானது. புரிஞ்சா? கண்டுபிடிக்க முடிஞ்சா? அதே போல தான் இப்போ வண்டு, இப்போ இன்னுக்கு அப்புறம் இந்த டா வரிசை அப்படிங்கிற வந்துருச்சு. அப்போ இதுவும் கரெக்டு. இங்கே அதே போல தான் வண்டு. அப்போ இதுவும் கரெக்டு. இதுதான் தவறானது. புரிஞ்சுங்களா? ஸோ தவறான வார்த்தை எழுத்து பிழை என்ன அப்படிங்கிறத அழகாக அந்த இணை எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூலியமாகவே நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ அதே போல் தான் இங்கே அடுத்து எழுத்து பிழைங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிழை என்ன? தென்றல். இப்போ 3 சொல்லி இன்னு இங்கே ரா இருக்குது அப்படின்னா நம்ம 3 சொல்லி இன்னுக்கு அப்புறம் டாவை கொண்டு வந்து இங்கே நம்ம சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க இன்னோட 3 சொல்லி இன்னோட இனம் வரணும், அப்போ டாங்கிறதா வரணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன ராகு பதிலாக வந்து டா போடணும், தெண்டல் அப்படின்னா சொல்லுவாங்க? கிடையாது. அப்போது அதுக்கு பதிலாக என்ன, இந்த ராவும் இல்லை, அதாவது ரா இருக்கும், இந்த ரா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட இன எழுத்து 2 சொல்லி இன்னு தான் இங்கே வரணும். ஓகே. இந்த தென்றல், இந்த 2 சொல்லி இன்னுன்னு வரக்கூடிய தென்றல் தான் கரெக்டு. நீங்கள் இன எழுத்துங்கிற போது உடனே சார் திருத்தம் சொல்லிட்டாரு. அப்போது 3 சொல்லி இன்னுக்கு அப்புறம் கண்டிப்பாக டா தான் வரணுன்ட்டு இதை போட்டு விட்டு நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன வரணும், தென்றல் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அடுத்து கண்டம் அப்படின்னு இருக்கு. இங்கே நீங்கள் கவனிக்கலாம். அப்போது கண்டம் அப்படின்னா 3 சொல்லி இன்னுக்கு அப்புறம் தான் அந்த டா, அதோட இன எழுத்து டா வரும். அப்போ இதுதான் கரெக்டானது. ஓகேவா? அடுத்து நன்றி அப்படிங்கிறது இங்கேயும் இந்த இன்னுக்கு அப்புறம் என்னதான் வரணும், இந்த ரீ தான் வரணும். அது இங்கே ரீ இந்த தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த தான் கரெக்டு. அடுத்து மண்டபம், இங்கே அதே போல தான் 3 சொல்லி இன்னு நோட் பண்ணி இங்கே போகணும். ஓகே. அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி வார்த்தைகளில் வல்லினத்தை சரி பண்ணணும், எந்த மாதிரி வார்த்தையில் மெல்லினத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா?
ரைட். ஸோ இதுக்கப்புறம் இணை எழுத்து வர்ற கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு ப்ராக்டிஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம இயல் கான்செப்டில் புக் பேக்கில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த டாப்பிக்கு அதை தாண்டி நம்ம வெளியில் போவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம இந்த டிஎன்பிசி பேஸ்டு டாப்பிக்கை நான் என்ன டாபிக் இணை எழுத்துனா இணை எழுத்து சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எடுத்து நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இதுதான் அதுக்கு இதுக்குரிய டிஃப்ரென்ஸு. ஓகே. வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்போ இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. என்னென்ன இங்குக்கு அப்புறம் கா வரிசை வருது, அப்போ இது கரெக்டு. அடுத்தது வண்டு, ஓகே, இதுக்கப்புறம் இது கரெக்டு. மண்டபம், இதுவும் கரெக்டு. ஓகேவா. அடுத்து மங்கை, இதுக்கப்புறம் இதுவும் வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் கரெக்டானதான். அடுத்து வெந்தயம், இதுக்கப்புறம் தா வரிசை வருது. தந்தம், இதுக்கப்புறம் தா வரிசை. இஞ்சுக்கு அப்புறம் சா வரிசை வருது. இங்கே அடுத்து மஞ்சள், இதுவும் வருது. ஓகேவா. ஸோ புரிஞ்சா. அடுத்து கம்பளம் அப்படிங்கிறது இம்முக்கு அப்புறம் பா வரிசை, இன்னுக்கு அப்புறம் இந்த ரா வரிசை, ரெண்டு சொல்லினுக்கு அப்புறம் இந்த ரா வரிசை. அதில் இங்குக்கு அப்புறம் கா வருது, இங்குக்கு அப்புறமும் கா வருது. இதெல்லாம் இந்த இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள். கண்டுபிடிக்க முடிஞ்சா. ஓகேவா. இப்போ வேற எதுவும் இணை எழுத்துக்கள் சம்பந்தமா இருக்கா? இங்கேயும் இருக்கு. கீழ்கான சொற்கள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி, பந்தயம், பந்து, இங்கே கிடையாது, தென்றல், நன்று. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் தான். ஓகேவா. ஸோ எல்லாமே இணை எழுத்துக்கள். இந்த கற்கண்டு அப்படியாவது இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா கற்கண்டு இதை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா. ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க, படித்து இது இங்கே இணை எழுத்து சம்மந்தமான கேள்வி கிடையாது, விட்டுலாம். இயல் சம்மந்தம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். மோஸ்ட்லி இதுதான் இதோட முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். கலைச்சொற்கள் இது நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம். புரியுதுங்களா. அப்போ இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்ன இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி என்னென்ன வேர்டு, அதைவே யூஸ் பண்ணி என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் இணை எழுத்துக்கள் சம்மந்தமாக இங்கே நம்ம பார்க்காத வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த இப்போ மெய் எழுத்துக்களில் எத்தனை ஜோடி நம்ம பார்த்துருந்தோம்? மெய் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஜோடி பார்த்துருந்தோம். இந்த 6 ஜோடிக்கான இணை எழுத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது. ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்க்காத வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஆர் நம்ம பார்த்த வேர்டுலே உங்களுக்கு அதாவது ஞாபகம் இருக்க வேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். 6 இதுலேயும் ஞாபகம் இருக்க வேர்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு புக்கையே நம்ம பார்த்துட்டு அதவே டைப் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரி, சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்னென்ன தோணுதோ ஸோ அது இணை எழுத்துக்களை வச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 1ல் என்னென்ன டாபிக் பார்க்க வேண்டியது இருக்கோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 6th இயல் 1 நியூ தமிழில் இயல் 1 நம்ம பார்க்க வேண்டியது, அதையும் நான் 2 பார்ட்டாக கொடுத்துட்டேன். அதே போல் ஓல்டு தமிழில் இயல் 1 ஒரே பார்ட்டாகவே நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இணை எழுத்துக்கள் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அது போக பேசிக் மேக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறதா அன்னைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது நல்லது. நானும் ஒரு சில ஷார்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கும் உங்களுக்கு அதே போல் டாபிக் வைஸ் கிளாஸஸ் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.